ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசிபலன்கள். இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏப்ரல் மே ஜூன் 1ஆம் தேதி அவனுக்கு அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில் கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. புதன் ராகு செவ்வாய் கும்பராசியில். மீன ராசியில் சனி சூரியன் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகி சனி சூரியனோடு இணைகிறாரு. இது ஒரு காஷியஸான நேரம். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது 12 ராசியில் பிறந்தவாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே நீங்கள் உலக அளவில் போர் நடக்க வருது, இல்லை ஒரு மாஸ் உயிரிழப்பு ஏற்படுறது, உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த சனி சூரியன் செவ்வாய் இது 3 சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போது அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. சனி சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே சமயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு அகைன் மீனராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. 4 கிரக சேர்க்கை. இதுக்கு சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே மீனராசியில் இருக்கிறதுனால இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் 4.5 நாட்கள் இந்த சதுர் கிரக சேர்க்கை இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகி சித்திரை மாத பிறப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் மாத கடைசின்னு சொல்லக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியிலிருந்து துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. ஸோ இந்த மாதம் தன்னுடைய எதிரி வீடுன்னு, அதாவது புதனுக்கு எதிரி சந்திரன், ஆனால் அந்த புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகிறதுனால இந்த சந்திரன் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க, உலக அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். கடகராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு விரயத்தில் இருக்கிறது சுப செலவுகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கார். நிலம் சார்ந்த செலவுகள், இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள், இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8ஆம் இடத்தை பார்க்கறனால தந்தையின் ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள்லாம் ஏற்பட்டிருக்கும். அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள், ஆனால் அம்மாவுக்கு சில எக்ஸ்ட்ரீம் செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ இல்லை லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே சில பேர்த்துக்கு நடக்கிறது. அது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாகிறதுனால வருமானத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறது நல்லது. இதில் தசமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். இந்த சுக்கிரன் எப்படின்னா, 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் அ குட் சைன். உங்களுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் பதவியில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர்களால் மன அலக்கழிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா
அந்த டிஸ்டர்பன்ஸில் வேலையை விட்டுருவாங்க. அந்த டிஸ்டர்பன்ஸில் வேலைக்கு போகிறத மறந்துடுவாங்க. அதனால் வரக்கூடிய தாமதங்கள் அல்லது தடுமாற்றங்கள் இந்த மாதம் இருக்கும். ஆனால் 19ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். ஏன்னா லாபஸ்தானத்துக்கு சுக்கிரன் வரார். ஆக்சுவலாக உங்களுக்கு பாதகாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. ஆனால் லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்தாலுமே கெடுதல் பண்ணாது, நல்லது மட்டும்தான் பண்ணும். அதனால் உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 10ஆம் இடத்துக்கு சூரியன் வரார். அதனால் அரசாங்க ரீதியான கான்ட்ராக்ட் ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஃபாரின் போகிறீங்க, ஒரு சின்ன பிரச்சனை, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. அதே சமயம் நீங்கள் வந்து அரசாங்க வேலையை ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பீங்க, இப்போ எலெக்ஷன் நடக்குது பண்ண மாட்டேன்பாங்க. ஆனால் திடீர்னு ஒருத்தர் வந்து அவுட் ஆஃப் த வே பண்ணி கொடுத்துட்டு இதை முடிச்சுட்டு போங்க சார் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருப்பதனால தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி உச்சம் பெறுவதன் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தன லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகளிலிருந்து பண வருமானம் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல வார்த்தைகளை பேசினீங்கன்னா குடும்பத்தில் மரியாதை உயர்வு ஏற்படும். நான் தப்பான வார்த்தை பேசுகிறேன், கொஞ்சம் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசுகிறேன் அப்படின்னா உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி. ஏன்னா சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. நல்ல வார்த்தை பேசினீங்கன்னா சுக்கிரன் உங்களை மேலே தூக்கி வைப்பார். நீங்கள் தப்பான வார்த்தையை பேசினீங்கன்னா உங்கள் கௌரவத்தை அப்படியே மேலேருந்து கீழே தள்ளிடுவார். ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது நல்லது. இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் கடகராசிக்கு ஏப்ரல் 13ஆம் தேதி விடியற்காலை 3:44 முதல் ஏப்ரல் 15 காலை 9:37 வரைக்கும். இந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல ராகுவோடு இணைகிறாரு. தப்பான வார்த்தைகள் அல்லது மனப்பிறழ்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம் கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டியது அப்படின்னா, தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும். தேய்பிறை அஷ்டமி இந்த மாதம் நீங்கள் பார்த்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா பைரவருடைய தேய்பிறை அஷ்டமிக்கு பைரவருக்கு வந்து விளக்கேற்றுறது, நெய் விளக்கேற்றணும். இந்த சாதாரண கடையில் கிடைக்கக்கூடிய இந்த க்ரூட் ஆயில் விளக்கேற்றக்கூடாது. நெய், பசு நெய் விளக்கேற்றினீங்கன்னா அந்த இடமும் சுத்தியாகும். ஆக்சிஜன் சுத்தி ஆகிறதுனால உங்களுடைய திங்கிங்கும் நல்லாயிருக்கும். நம்ம ஹிந்துயிசத்தில் வந்து எதையும் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. அதனால் பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி அன்று நெய் விளக்கேற்றி பைரவாஷ்டகம் படித்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடங்கல்கள் உங்களை விட்டு அகலும். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செவ்வனே செய்து வாருங்கள். வரக்கூடிய பாதிப்புகள், சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு அரணாக உங்களை காப்பாற்றும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது வந்து பொதுவான கோச்சார பலன்கள், ராசிக்கு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும். அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.